Hi everyone, welcome to our channel. Group 4, Group 2 கான தமிழ் அப்டேட்டட் நியூ சிலபஸ் படி கிளாஸஸ் ஒவ்வொரு டாபிக் வைஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கிளாஸில் ஃபோர்த்து டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் எதிர்ச்சொல், பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுகலாம் பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இந்த டாப்பிக்கில் இருந்து கண்டிப்பாக 1லேருந்து 2 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எந்த மாடலில் வேணாலும் கொடுத்து கேட்கலாம். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய சிலபஸ்க்கு நம்ம எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அவங்க அந்த கொஸ்டின் சிலபஸை வச்சு எப்படி வேணாலும் மாற்றி கேட்பாங்க. புரிஞ்சுதா? அப்போது நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். அப்போ 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடியதில் பொருந்தாச்சொல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அதே போல் ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிறது இப்போது சேஞ்ச் பண்ணியிருக்க குரூப் 4க்கான அப்டேட்டட் நியூ சிலபஸ் படி குரூப் 4க்கான பெய்ட் கோர்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதோட நேம் வாகைசூடி பேட்ச். ஸோ இந்த வாகைசூடி பேட்ச்சில் குரூப் 4க்கான தமிழ், மேக்ஸ், ஜிகே இந்த 3 சப்ஜெக்ட்ஸ்லுமே ஆல் சப்ஜெக்ட்லையும் கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருவோம். ஸோ அதுக்கான அமௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஸோ இதில் வந்து 800+ ரெக்கார்டிங் கிளாஸஸ் இருக்கும். அண்ட் தென் 200+ டெஸ்ட்டு சீரியஸில் டெஸ்டர்ஸ் இருக்கும். அண்ட் தென் ஒவ்வொரு எல்லா டெஸ்டர்ஸையும் சேர்த்து ஓவராலாக 20,000க்கும் மேற்பட்ட கேள்விகள் இருக்கும். இடையில ஸ்பெஷல் டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறது கொடுப்போம். அண்ட் ஜிகேவுக்கு லெசன் வைஸாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான ஒன்லைனர் மெட்டீரியல் கொடுத்துருப்போம். ஸோ இந்த வாகைசூடி பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ இந்த பேட்ச்சில் குரூப் 4க்கான கம்ப்ளீட்டாக 100% சிலபஸ் அப்படிங்கிறது நியூ அப்டேட்டட் சிலபஸ் வரை முடிச்சு கொடுத்துருவோம். ஸோ கிளாஸஸும் இருக்க போகுது, டெஸ்ட் பேட்சும் இருக்க போகுது, மெட்டீரியல்ஸும் இருக்க போகுது, எங்கெங்கே படிக்கணும், தமிழ் அண்ட் ஜிகேக்கு வேர் டு ஸ்டடி கொடுப்போம். ஸோ இதை தாண்டி கேள்விகள் கட்டாயமாக வராது. 180+ கேள்வி தாராளமாக நீங்கள் அடிக்கலாம். தெளிவாக இதை ஃபாலோ பண்ணி இந்த 6 மாதம் படிச்சிங்கனாலே போதும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய 2025 குரூப் 4 எக்ஸாமை கண்டிப்பாக கிளியர் பண்ணிவிட்டு ஜாப் வாங்குவீங்க. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஸோ அந்த வாகைசூடி பேட்ச் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பிடிஎஃப் ஒரு 11 பக்கத்தில் கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப்பை படித்து பாருங்கள். ஸோ எல்லாமே தெளிவாக எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு எவ்வளோ கிளாஸஸ் எப்படி கொண்டு போவோம், டெஸ்ட் சீரியஸ்க்கான ஸ்கெடியூல் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருவோம். என்னென்ன மெட்டீரியல்ஸ் கொடுப்போங்கிறது எல்லாத்தையுமே இதில் கொடுத்துருப்போம். ஸோ தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வாகைசூடி பேட்ச்சில் ஜாயின் ஆகிறதுக்கு லாஸ்ட் டேட் நாளைக்கு. லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கீங்கன்னா 8807081095 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஐ வாண்ட் டு ஜாயின் வாகைசூடி பேட்ச் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எங்களோட அட்மின் வந்து ரிப்ளை கொடுப்பாரு. அண்ட் தென் உங்களுக்கு வந்து இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்கும். ஸோ கரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான். அதே போல் நம்ம டெலகிராம் சேனலில் என்ன ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னாலும் டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் ஆகிக்கோங்க. அதே போல் நம்ம ஆப்பை இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இரு திணைகள் அப்படின்னா என்னென்னா உயர் திணை, அக்ரிணை, இந்த மாதிரி எதை வேணாலும் கொடுத்து இதில் பொருந்தாது எது அப்படின்னு கேட்கலாம். அப்போ நம்மளால் படிச்சிருந்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். இரு வினைகள் அப்படின்னா அதில் நல்வினையும் தீவினையும் வரும். இருமைனா இம்மை, மறுமை. இரட்டை புலவர்கள்னா இளஞ்சூரியர், முதுச்சூரியர். இருவகை அறம்னா இல்லறம், துறவரத்தை சொல்லுவோம். மெய்யெழுத்தோட வகைகள் என்ன? வல்லினம், மெல்லினம், இடையினம். முத்தமிழ் அப்படின்னா இயல், இசை, நாடகம்னு சொல்லுவோம். முக்கணினா மா, பலா, வாழை. முத்தேன்னா இதில் நல்லா பார்த்துக்கோங்க. தொகை சொற்களில் இருந்த அதாவது பழைய சிலபஸில் இந்த தொகை சொற்கள் அப்படின்னு கொடுத்து கேட்பாங்க. அதுக்கு பதிலாக இப்போ பேரை வந்து மாற்றிட்டாங்க, அவ்வளோதான். பட் அந்த முன்னாடி படித்ததுலேயே இப்போ சிலபஸ் ஓரியன்டாக அந்த டாப்பிக்கை கொடுத்து வேறு மாதிரி புக்குக்குள்ளே இருந்து இன்டீரியராக கேட்பாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த மலைத்தேனுக்கு இந்த லை தான் வரும். ஓகேவா? ஒன்று இந்த லை போட்டு கேட்கலாம், அல்லது இந்த லை போட்டு கேட்கலாம். தெளிவாக பார்த்துக்கணும். கொம்புத்தேன், கொசுத்தேன். முக்குழல் அப்படின்னா கொன்றை குழல், மூங்கில் குழல், ஆம்பல் குழல். மும்முரசுனா படைமுரசு, கொடைமுரசு, மணமுரசு. 3 மூங்கில்னா கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில். திரிக்கடுகத்தில் எதாவது வரும்? சுக்கு, மிளகு, திப்பிலியால் ஆன மருந்து தான் திரிக்கடுகம். தேவாரம் பாடியோர் யார் யார்? அப்பர், சுந்தரர், சம்பந்தர். 3 காலங்கள் அப்படின்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இடம்னா தன்மை, முன்னிலை, படற்கை. மூவேந்தர்கள்னா சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள். மும்மாலை என்னென்னது? சேரருக்கு பனம்பூன்னு சொல்லுவோம், சோழருக்கு அத்திப்பூ. மூவேந்தர்கள்னால் இவங்க 3 பேரா? அப்போ அந்த மும்மாலை என்னென்னது? சேரர்களுக்கு பனம்பூ, சோழர்களுக்கு அத்திப்பூ, பாண்டியருக்கு வேப்பம்பூ.
முக்கொடினா சேரர்களுக்கானது வில்லு, சோழர்களுக்கு புலி, பாண்டியருக்கு மீன். இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழைய சிலபஸில் யூனிட் 8ன்னு கொடுத்துருந்ததை இப்போ தமிழக வரலாறு மற்றும் பண்பாடு யூனிட் 6 குரூப் 2 அண்ட் குரூப் 4 மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த 2 கேள்விகளும் யூஸ் ஆகும். அடுத்து முப்பால் அப்படின்னா அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால். கிளியை குறிக்கக்கூடிய முச்சொற்கள் என்னென்ன? தத்தை, அஞ்சுகம், சுகம். பா இனங்கள் தாலிசை, துறை, விருத்தம். தேவர்களின் முக்குணம்னு எதை சொல்கிறோம்? சமத்துவம், ராசசம், தாமசம். சமத்துவம்னா சமத்துவமாக இருக்கிறது, ராசசம்னா போர் குணத்தை குறிக்கிறது, தாமசம்னா அமைதியை குறிக்கிறது. திருவிளையாடற் புராணம் காண்டங்கள் என்னென்ன? மதுரை காண்டம், கூடல் காண்டம், திரு ஆலவாய் காண்டம். சிலப்பதிகாரத்தோட காண்டங்கள்னா புகார், மதுரை, வஞ்சி. சீரா புராணத்தோட காண்டங்கள் விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம். நானிலம்னு சொல்கிறோம்ல, ஸோ நானிலம் படைத்தவனோட ஆசிரியர் தான் முடியரசன். ஸோ அந்த நானிலத்தில் என்னென்ன வரும்? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். நாற்படைன்னு எதை சொல்கிறோம்? யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலட்படை. இசைக்கருவிகள்னா தோற்கருவி, துளைக்கருவி, நரம்புக்கருவி, கஞ்சக்கருவி அல்லது காற்றுக்கருவிங்கிறது இந்த இசைக்கருவிகளை வரக்கூடிய வகைகள். சமய குறவர்கள்னு யார் யாரை சொல்கிறோம்? அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர். சொல்லின் வகைகள் இலக்கண அடிப்படையில் சொல்லோட வகைகள் 4 இருக்குது. அதே சேம் இலக்கிய அடிப்படையிலையும் சொற்கள் 4 வகை தான் படும். அப்போ இலக்கண அடிப்படையில் இருக்கக்கூடிய சொற்கள் என்னென்ன? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அப்போ இலக்கிய அடிப்படையில் இருக்கக்கூடிய 4 சொற்கள் எதுனா இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுறது. இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகை இருக்குது, இலக்கிய அடிப்படையில் சொற்கள் 5 வகை இருக்குன்னு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. இலக்கண அடிப்படையிலையும் சரி, இலக்கிய அடிப்படையிலையும் சரி 4 வகை தான். பட் அது என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக படிச்சுக்கோங்க. 4 வகை கவி அப்படின்னு எதை சொல்கிறோம்? ஆசுக்கவி, மதுரக்கவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி. 4 வகை காற்று தென்றல், வாடை, கொண்டல், கோடை. இது அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கொடுத்து பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நியூ அப்டேட்டட் சிலபஸ் படி கட்டாய தமிழ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கான 85% இந்த நியூ சிலபஸ்க்கான மாடல் கொஸ்டினை வச்சுக்கணும். அதில் பார்த்திங்கன்னா இது கேட்டிருக்காங்க. 4 வேதங்கள் என்னென்னது? ரிக், யஜூர், சாமம், அதர்வண. நாற்பயன்னா அறம், பொருள், இன்பம், வீடு. 4 தலைகள் எதை சொல்கிறோம்? ஆசிரியத்தலை, வெண்டலை, கலித்தலை, வஞ்சித்தலை. 4 வகை பானா வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. இந்த பாவுக்குரிய ஓசைகளும் பார்த்துக்கோங்க. ஸோ இலக்கணத்திலிருந்து எதை வேணாலும் நம்மளுக்கு மாற்றி கேட்கலாம் நண்பர்களே, நல்லா படிச்சுக்கோங்க. பெண்களோட 4 பண்புகள் என்ன? அச்சம், மடம், ஞானம், பயிர்ப்பு. 4 யாழ் வகை என்ன? பேரியாழ், சகோடையாழ், மகரையாழ், செங்கோட்டியாழ். இலக்கணம் 5 வகைப்படும். ஓகேவா? ஸோ அது என்னென்ன? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இறை தொழில் என்னென்னது? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். ஸோ இதெல்லாம் தெய்வத்திற்குரிய பண்பு. 5 உலோகம் எது? இரும்பு, ஈயம், செம்பு, பொன், வெள்ளி. 5 பெருங்காப்பியங்கள்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இதுவே 5 பெருங்காப்பியங்கள்னா சூளாமணி, நீலகேசி. இந்த குண்டலகேசிக்கு தர்க்க நூலாக எழுதப்பட்டது தான் நீலகேசி. இது 5 பெருங்காப்பியங்களில் வரும், இது 5 சிறுங்காப்பியங்களில் வரும். யசோதர காவியம், நாககுமார காவியம், உதயனகுமார காவியம். இதெல்லாம் 5 சிறுங்காப்பியங்கள். 5 பூதங்கள் என்னென்ன? நிலம், நீர், காற்று, அக்னி, வானம். இங்கே அக்னி அப்படிங்கிறத தீ அப்படின்னும் சொல்லி சம்டைம்ஸ் கொடுப்பாங்க, நெருப்பு அப்படின்னும் சம்டைம்ஸ் கொடுப்பாங்க. 5 குறவர் யார் யார்? அரசன், குரு, தந்தை, தேசிகன், முத்தோன், அதாவது மூத்தோன். ஓகேவா? 5 புலன்கள் அல்லது 5 புரிகள்னா என்ன? 5 புலன்கள் அல்லது 5 புரிகள்னா நாக்கு, கண், மெய், செவி, மூக்கு. செவின்னு எதை சொல்கிறோம்? காதை தான் சொல்கிறாங்க. மெய்ன்னு எதை சொல்கிறாங்க? உடலை சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது சுவைக்கிறதுக்கு நாக்கு, ஒலிக்கு கண், வெளிச்சத்தை பார்க்குறதுக்கு, ஊறத்துக்கு உடல். ஓகேவா? ஓசைக்கு காது, செவி, நாற்றத்தை கண்டுபிடிக்க மூக்கு பயன்படுது. 5 வகை தாயார் யார் யார்? பாராட்டுத்தாய், ஊட்டுந்தாய், மூளைத்தாய், கைத்தாய், செவிலித்தாய். வளர்ப்பு தாயை தான் செவிலித்தாய்ன்னு சொல்லுவோம். 5 குழு அரசர், அமைச்சர், புரோகிதர், ஒற்றர், தூதவர். அதே போல் எண்பரையமும் பார்த்துக்கோங்க, இது புக்கில் இருக்குது. ஓகேவா? 5 பா வகை என்னென்ன? வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, மருட்பா. தமிழகத்தின் ஆதீனங்கள் திருவாவடுதுறை ஆதீனம், தருமபுர ஆதீனம், திருப்பனந்தாள் ஆதீனம், மதுரை ஆதீனம், குன்றக்குடி ஆதீனம். அன்பின் 5 திணைகள் என்னென்ன?
நானிலம்னா பார்த்தோம். அன்பின் ஐந்திணைகள்னு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பழைய சொல்கிறோம். பஞ்ச பாண்டவர்கள் சொல்கிறோம்ல, யார் யார்? தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இதில் மூத்தவர் யார்? இந்த 5 பேர்த்தில் மூத்தவர் யாருன்னா தருமன் தான். ஓகேவா? அடுத்து ஐந்தெழுத்து மந்திரம் ஸ்ரீவாய நம. ஸ்ரீவாய நமன்னு சொல்கிறோம்ல, அதுதான் ஐந்தெழுத்து மந்திரம். பஞ்சவர்ணம் கருமை, செம்மை, பச்சை, மஞ்சள், வெண்மையை சொல்லுவோம். பஞ்சாங்கம் அப்படின்னா திதி, நட்சத்திரம், யோகம், வாரம், கரணம். பஞ்சாமிர்தம்னா சர்க்கரை, தயிர், தேன், நெய், பால். இது 5ம் கலந்தது தான் பஞ்சாமிர்தம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த டாபிக் வைஸாக கிளாஸ் பார்ப்போம். இதில் கட்டாயமாக உங்களுக்கு ஒரு கேள்வி உறுதி. ஸோ அடுத்தடுத்த டாப்பிக்காக ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். ஸோ அதே போல் மேக்ஸ்க்குமே 200+ ஹார்ஸ் ஃப்ரீ செஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒவ்வொரு டாப்பிக்கான ஒரே வீடியோவில் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதையும் பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அது வீக்லி சண்டே மேக்ஸ் அப்படிங்கிறது போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அதே போல குரூப் 4க்கான ஹோல் கோர்ஸ் வாகைசுடி பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் வாகைசுடி பேட்ச் மெசேஜ் பண்ணுங்கள். லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான், நாளையோட லாஸ்ட் டேட். அண்ட் தென் ஃபர்தராக டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் அந்த கீழே கொடுத்துருக்க அதே நம்பருக்கு நீங்கள் காலும் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.